உக்ரைனோட மீடியாக்கள்லாம் இப்போ கொஞ்சம் மனமாற்றங்கள் தெரியுது. ஏன் அப்படின்னா 6ஆம் தேதி ஜூலை மாசம் 24 ட்ரோன்களை நாங்க தலையை திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது அட்டாக் பண்ணதுக்காக ரஷ்யா வேவ் பை வேவ் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 24 ட்ரோன்களோட தலையை திருப்பிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியில அப்படி 24ல் 24யும் பண்ணிட்டேம்பாங்க. பட் ஆனால் இப்போ வெடிஸ்தங்கள் பல இடத்துல கேட்குது இல்லையா, அதெல்லாம் கவரப் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எல்லா பக்கம் டெலகிராம் சேனல்ல, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம எத்தனை டவுன் பண்ணோமோ அதையும் மட்டும் இதுக்கு மேலே சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வெடிஸ்தங்கள் கேட்டிருக்கு. 2 இடங்கள்ல வெடிஸ்தம் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், இமேஜஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போலாம் இது போல தான் இந்த வானத்தை மட்டும் காமிச்சு புகை மேலே வரதை மட்டும் காட்டுறாங்களே தவிர எந்த பகுதி எந்த ஏரியா அப்படிங்க சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒடசால தாக்குதல் பண்ணுச்சு. ஆனால் அது ஏர்போர்ட் பக்கத்தில் எங்கேயோ தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருந்தது. மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு அந்த பகுதியில் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ திரும்பவும் ஒடசா பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கனால சரி ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஆயுதங்கள் டெலிவரி ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஏன்னா விலாசமா பறந்துட்டு இருக்குல்ல ரஷ்யாவோட ரிகானிசன் ட்ரோன்கள், போன பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ விலாசமா பறந்துட்டு இருக்க அந்த காரணத்தினால தெரிஞ்சுக்கிட்டா அதை துல்லியமா தாக்குறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்தின தாக்குதல். இப்போ உக்ரைன் சும்மா இருப்பாங்களா, பதிலுக்கு தாக்குதல் நடத்திருப்பாங்களே ரஷ்யாக்குள்ள, அதே போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. கர்ஷ்னோடார் கிராய் பகுதியில் 3 டிஸ்ட்ரிக்ட்ல அடிச்சுக்கிறோங்க. எங்களோட ட்ரோன்கள் உள்ள போயிருக்கு. செல்போன் டவர்ஸ், ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்தராக ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா இந்த ராஸ்டவ் இந்த கர்ஷ்னோடார் கிராய் இந்த பகுதியிலாம் இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறி வச்சு உக்ரைன் தரப்பு வந்து அடிச்சுக்கதான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் கர்ஷ்னோடார் கிராய்க்கு நீடு இல்லை. மேபி ராஸ்டவ் இந்த பகுதியில் அடிக்கிறாங்கன்னா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிலேருந்து அதிகமாக உபயோகிக்கிறாங்க மிலிட்ரி, ரஷ்யாவோட மிலிட்ரி அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய 2 ஆயில் டிப்போ மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய வெடிஸ்தம் கேட்டதாகவும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டு வருது. ரஷ்ய தரப்புல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் அடிச்சிட்டோம்ட்டு அப்படிங்கிறத அவங்க தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஏங்க, தாக்குதலே இதுக்கு மேலே ரஷ்யா பண்ணலினாதான் சில பகுதிகளில் கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறது போல நீங்கள் சொல்றீங்க. இது கிரே ஜோன், ஒயிட் ஜோன், பிளாக் ஜோன், அந்த ஜோன் பிரிச்சதெல்லாம் இப்போ இல்லைங்க. தாக்குதல் நடக்கலைன்னா கரண்ட் வரும், தாக்குதல் நடந்துச்சுன்னா கரண்ட் வராது, அவ்வளோதான். இப்போ தான் இந்த 8 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதுலேயும் பேலன்ஸ் இருக்கிற அந்த 6 மணி நேரம் கரண்ட் வேணாலுமே தாக்குதல் இல்லாமல் இருந்தால் தான் வரும். தாக்குதல் நடந்துருச்சு எங்கேயோ ஒரு பக்கம் நடந்துச்சுன்னா அதுவும் கரண்ட் வராது. கொஞ்சம் சிக்கல் தான் அப்படிங்கிறதும் உக்ரைனில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அது போல் ரஷ்யாக்குள்ளையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு 2 பவர் ஹவுஸ் அடிச்சாலும் வேற பக்கத்துலேருந்து ரீரவுட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ரஷ்யாவுக்குள்ள பெரும்பான்மையாக எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை. பட் ஆனால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய அழிவுகள் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 12 நாளாக இந்த உளவு பார்க்கறதுக்காக மேற்குலக நாடுகளோட இந்த ட்ரோன்கள் கருங்கடலில் சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, 12 நாள் ஆளையே காணம்ல அப்படிங்கிறது போல எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ரஷ்யாவோட மிரட்டல் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கலிங்கன்கிராட் பக்கத்தில் ஏறிட்டாங்க ஃபுல்லாக. இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நாட்டுக்குள்ளேயே தான், இந்த ரொமேனியா, பல்கேரியா இந்த பகுதியெல்லாம் அது எல்லாம் அவங்களோட பகுதின்றதுனால ஃபுல்லாக அந்த ரெட் கலர் லைனில் மார்க் ஆயிருக்கிறது பாருங்க. சௌரியத்துக்கு சுற்றிக்குது ட்ரோனு, ஆனால் கருங்கடலை மட்டும் கால வைக்கல. இந்த தடவை இந்த பகுதியில் எதுக்காக சுற்றிக்குது அப்படின்னு பார்த்தா பெலாரஸ் உளவு பார்க்க யாரையாவது எட்டி பார்த்துட்டே இருக்கணுங்க, அப்போதான் சோறு தண்ணி இறங்கும் போல தெரியுது. ஸோ இப்போ பெலாரஸ் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 ரூமர் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ரூமர் கன்ஃபார்ம் ஆகிறது போல தெரியுது. ஏன்னா நேட்டோ மீட்டிங் நடக்க இருக்கு. இந்த நேட்டோ மீட்டிங்கில் என்னும் நாட்டில் பை என்னும் நபர் அதிபர் தேர்தலுக்கு நின்னே ஆவேன் அப்படிங்கிறாரு இல்லையா, அது என்ன ஏதோ தெரியல. பட் ஆனால் இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ மீட்டிங் நடக்க இருக்கு. இப்போ அந்த நேட்டோ மீட்டிங் சமயத்தில் இந்த ஜூலை 9லேருந்து 11க்குள்ள அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுக்கறதுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பைடன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் இருக்குதாம்மா. என்ன திட்டம்னா ரஷ்யாவை கவுண்டர் பண்ணி சைனாவை கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் இருக்குதாம்மா. என்ன மாதிரியான திட்டங்கள் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ஒரு திட்டம், மாபெரும் திட்டம், நாட்டோ மீட்டிங்கில் திட்டம் போட போகிறாங்க எல்லாரும் கூடி உட்காந்து அப்படிங்கிறது தெரியுது. விக்டர் ஆர்பன் அவர்கள் சொல்லிட்டாங்க, உக்ரைனுக்குள்ள நாட்டோ கால் எடுத்து வச்சதுன்னா சூசைட் ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிறது போல ஆர்பன் அவர்கள் சொல்லிட்டாங்க. இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்புல இருக்குது. ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறால ராபர்ட் ஃபிகோ அவர்கள், அவர் தரப்புல இருந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. கோடான கோடி நன்றிகள் ஆர்பன் அவர்களை இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பாராட்டுகள் வந்து
ஸ்லோவாக்கியா தரப்புலேருந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் மாஸ்கோக்கு போக முடியல, இல்லை நானும் போயிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறது போல அவர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர. இப்போ அனலினா பீர்பாக் அவர்கள் ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாங்களே, இப்போ அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க ஆர்பன் அவர்களே நான் வரேன், பேசலாம், கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இல்லை நீங்கள் எதுக்கு போனீங்க மாஸ்கோக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அனலினா பீர்பாக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரஷ்யாங்கிறது த்ரெட்டுங்க, அச்சுறுத்தல், யூரோப்பியன் யூனியனோட அச்சுறுத்தல். ஆனால் ஜெர்மனிக்கு மட்டும் இல்லை, அதாவது பேசிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வேணும், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வேணும், ரஷ்யா கிட்ட இருந்து மற்ற பொருள்லாம் வேணும், ஆனால் ரஷ்யா மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது போல ஒரு மனநிலை வந்து நல்லா தெரியுது. ஏங்க நீங்களே எலெக்ஷன் வைங்க, மேக்ரான் அவர்கள் மாதிரி கொஞ்சம் உங்கள் நாட்டில் உங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போய் மற்றவங்களெல்லாம் கண்டனம் தெரிவிக்கலாம். உங்களை மக்கள் எந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்கிறது எலெக்ஷன் வச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் பீர்பாக் அவர்கள் அது போல சொல்லிட்டு ஆர்பன் அவர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு போல கேட்டிருக்காங்கடா, போமா நீ வேற, உன்னை பார்க்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் போய் கூடி திட்டம் போட்டுங்க போங்க அப்படிங்கிறது போல் ஆர்பன் அவர்கள் சொல்ல மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. ஏன்னா வந்து சும்மா உட்காந்து அந்த அம்மா வாட்டுக்கு எழுதிட்டு வந்து உட்காந்து படிச்சுட்டே இருக்கும், அதெல்லாம் உட்காந்து மனுஷன் கேட்க முடியுமா அப்படிங்கிறதுனால ஆர்பன் அவர்கள் முடிவெடுத்து வேணான்ட்டாருன்னு வதந்தி பரவிட்டு இருக்கு. எது எப்படியோ நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் அப்படியா என்னங்கிறதுலாம். ஏன்னா ஜெர்மனிக்கு இது போல ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா சும்மா விடுவாங்க, சரி கேட்குறேன் சும்மா விடுவாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விக்டர் ஆர்பன் அவர்கள் செய்யறதுக்கான ஆதரவு அலைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. எப்படின்னா இந்த பிரான்ஸ்ல வந்து மரியா லீபென் அவர்களோட கைதான் ஓங்கி இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்மளோட ஆயுதத்தை உக்ரைனுக்கு கொடுக்குறீங்க, உக்ரைன் ஏதோ டிஃபென்ஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க, சரி ஓகே அதுக்கு பயன்படுத்திட்டு போட்டோம், உக்ரைனோட பகுதிக்குள்ள தாக்குதல் பண்றீங்களா, ஓகே. அது என்னங்க ரஷ்யாவோட நிலையில போய் தாக்குதல் பண்றது, யாரை கேட்டு பர்மிஷன் கொடுத்தீங்க? முதல்ல ஜெயிச்ச உடனே பாருங்க எலெக்ஷன்ல உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணும், முதல்ல அதை ஸ்டாப் பண்ணும், தடை விதிக்கணும் அப்படிங்கிறது போல லீபென் அவர்கள் கிட்ட இருந்து சொல்ல, லேபர் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைனோட இணைஞ்சு செயல்பட போறதா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறார். யூகேவோட புது அரசாங்கத்தோட இந்த லேபர் பார்ட்டியில இருக்கிறவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க, பெரும்பான்மையோட ஜெயிச்சிட்டாங்க. இதுதாங்க சிக்கல். அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நபர் வந்து பெருமளவுல ராஜாவா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாட்டுல. இப்போ அவங்க வந்து இன்னொரு கட்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு ஈக்குவலா இருந்திருந்தாங்கன்னா ஒரு திட்டம் இவங்க கொண்டு வரும்போது இவங்க பிளாக் பண்ண, இவங்க கொண்டு வரும்போது இவங்க பிளாக் பண்ண, அதாவது போர் சூழல்ன்றதுனால சொல்ல வரேன். மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இது போல ஏதாவது செஞ்சிருவாங்க. இப்போ அறுதி பெரும்பான்மையோட கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க நினைக்கிறதுதான் சட்டங்கிறது மாதிரி என்ன வேணும்னாலும் எழுதிக்கலாம் இல்லையா சட்டம்னு சொல்லிட்டு. ஸோ அது போல லேபர் வந்து உக்ரைனோட இணைஞ்சு செயல்பட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது, இல்லை கை கழுவி விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிரான்ஸ் இருக்கிறவங்க ஆர்பன் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு லீபென் அவர்கள். ஃபிகோ அவர்கள் நல்லா ரெடியா இருக்காங்க. இப்போ ஜெர்மனியில் எலெக்ஷன் நடந்தாதான் தெரியும், புதுசா ஒரு எலெக்ஷன் நடந்து ஆட்சி மாற்றம் வந்தாதான் தெரியும். இப்போ யூகேல நடந்திருக்கு, அவங்க எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் வெளியே ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ பல்கேரியா இருக்கிறாங்க இல்லையா, சம்பந்தமே இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏங்க நம்ம வேணா பேசலாங்களா அப்படிங்கிறது போல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா மத்தியஸ்தம் பண்றதுக்காக பல்கேரியால வச்சு ரஷ்யாவையும் உக்ரைனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மத்தியஸ்தம் பண்ணி பேச்சுவார்த்தை நிறுத்தி சுமூகமான முடிவுகள் கொண்டு வரலாமா அப்படிங்கிறது போல நாட்டோ மீட்டிங் வந்து டிஸ்கஷன் பண்ண போறாங்களாமா. நாட்டோல மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. சீனாக்கு எதிரான விஷயங்கள் எடுக்க போறாங்க, ரஷ்யாவுக்கு எதிரான விஷயங்கள் எடுக்க போறாங்க, உக்ரைனுக்கு ஆதரவான டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எப்படி எங்கேயோ இருக்கிறது வாங்கி கொண்டு வந்து கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நார்மலாக நடக்கிறதா. பட் இருந்தாலும் அதை பற்றியும் பேச போகிறாங்க. ஆனால் உக்ரைன் என்ன கேட்டுக்கிறாங்க, எங்களை நாட்டோட சேர்த்துக்குவீங்களா மாட்டிங்களா, அதுக்கான பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது எப்படி என்னங்க தெரியல, அதை பற்றியும் பேசுவாங்க போல தெரியுது. பல்கேரியா வந்து சமாதான பேச்சுவார்த்தை பல்கேரியா வச்சு நடத்தலாமா அப்படிங்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. நாட்டோ மீட்டிங் இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுனால எல்லாரும் நாட்டோ மீட்டிங் ஒத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீரியல் மாதிரி தான் இந்த தமிழ் சீரியலுக்கு எல்லாத்துக்கும் இது மிஞ்சி போயிட்டே இருக்கு. இந்த வாரம் சாங்சன் வாரம், ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எய்டு வாரம், இன்னொரு வாரம் பற்றி பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பு வாரம், இது போல் ஒரு வாரம் ஒன்று அப்புறம் ஏதோ ஒன்று பக்கத்தில் செஞ்சிடுறாங்க. ரஷ்யா ஒன்று பெருசாக உக்ரைனில் செய்கிறாங்க, உக்ரைன் ஒன்று பெருசாக ரஷ்யாவுக்குள்ளே செஞ்சிடறாங்க. நல்லா சீரியல் வருஷக்கணக்காக ஓடிட்டு இருக்கு. இனி எத்தனை வருஷம் வெள்ளி விழா கொண்டாடிக்கலாமா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இல்லைங்க சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு, அடிச்சு தான் பார்த்துக்கணும், ஃபைனலாக நாட்டோ நாடுகள் உள்ள வரும் அப்படிங்கிறது போல வேர்ல்டு வார் 3 திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு பார்த்தா இது கோல்டு வார் தானே, அந்த அளவுக்கு பெருசா போவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா பைடன் அவர்கள் ஆரம்பிச்சுட்டாலே எலெக்ஷன் வந்துச்சுன்னா தோத்து போயிருவாரு. அந்த ஒரு காரணத்தினால என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை பைடன் அவர்கள் தோல்வி அடைஞ்சு ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் இதே போல சூழல் தான் இருக்க போகுது. ஏன்னா இப்ப யூகேல புது பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா தொடர்ந்து உக்ரைனுக்கு நாங்க ஆதரவு அளிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. பட் ஆனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆதரவு அளிப்போம்னு சொன்னதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உச்சி குளிர்ந்துருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறாரு. ஸோ அதே போல ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமும் இதே போல தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. ஸோ எது நடந்தாலும் சில முக்கியமான நாடுகளோட ஃபாரின் பாலிசிஸ்ங்கிறது ஒண்ணுதான். யாரு வேணாலும் ஆட்சியில் வந்துக்கலாம், மக்களை யாரை வேணா தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுக்கலாம். ஆனா சில நபர்கள் நடத்தி தான் தீருவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதிகளா இருக்கு அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மேப் கிடையாது, டீப் ஸ்டேட் அப்படின்னு சில நபர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது இந்த எலெக்ஷனுங்கிறதுனால தெளிவாக பேச வேணாம். முன்னாடி ஒரு பதிவில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வரலாறு பார்க்கும்போது தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதெல்லாம் என்னென்னு. இந்த ஏன்னா எலெக்ஷன் முடியிட்டு என்னன்னா ஒரு 3 மாதம் தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்கிறாங்க இல்லையா, யாருக்கு எப்படியோப்பா, நீங்க ரஷ்யாவை வந்து நீங்க கட்டம் கட்டுறதா சொல்லிட்டு அடாடாடாடாடா எங்களுக்கு தான்ப்பா இருக்கலையே சந்தோஷம் அப்படிங்கிறது போல கோடான கோடி நன்றி யூஎஸ் அப்படிங்கிறது போல சைனா தரப்புல இருந்து வெறுப்பேத்தி விட்டுருக்குறாங்க. ஏன்னா நீங்க ரஷ்யா கொடுக்குற அழுத்தத்தினால ரஷ்யா எங்களோட இணைஞ்சு செயல்படுறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது போல சீனா தரப்பு வந்து தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களாம் இணைஞ்சு செயல்படுவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். இதுக்கு அடுத்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா டாலரை பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அடுத்த பதிவு அடுத்ததாக வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.